ஒரே யோசனையாவே இருக்கீங்க. ஆமாடா இருந்து சம்மர் ஹாலிடே ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. சம்மர் ஹாலிடேல எங்கிட்ட கூட்டிட்டு போகணும் டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மதுரைக்குள்ளேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அவங்கள கூட்டிட்டு போய் காட்டணும், அவங்கள என்ஜாய் பண்ண விட்டு பார்க்கணும்னு ஆசைடா. நான் எங்க கூட்டிட்டு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் உங்க பிரச்சனையானே? நமக்கு தெரிஞ்ச இடம் ஒண்ணு இருக்குனே, வாங்கனே போவோம். போவோம். என்னடா ஒண்ணு வாங்கனே போவோம்னு வண்டி எடுக்க சொன்னேன். நானும் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா செக்கானூர்ல தாண்டோடனே ரயில்வே கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பாலம் தானே அது? ஆமாண்ணே அதே தானே. இதை தாண்டிமா போனோம்? இதை தாண்டி தானே போனோம். சரி தம்பி. என்னடா உஸ்லாம்பட்டி ராஜா தேட்டருக்கும் வந்துருச்சு. ராஜா தேட்டர் தானே இது? ஆமாண்ணே பழைய ராஜா தேட்டர்னே. சரி, அதை தாண்டி வந்துட்டோம். உஸ்லாம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துருச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ள போகணுமா இல்ல நேரா போகணுமா எப்படி? உஸ்லாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு கிட்ட நீங்க போங்கண்ணே, நான் சொல்றேனே, நீங்க போய்கிட்டே இருக்கனே, நான் வழியை காட்டுறேனே. சரி, பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டேனடா, என்னடா செய்ய? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேரவை ரோடு திரும்புவேனே, அந்த பக்கம் போங்கண்ணே. சரி, போயாச்சு. எவ்வளவு நேரம்டா போகணும்? போங்கண்ணே, நான் தம்பி சொல்றேன். சரி, பேரவை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் கூட வராதுனே. இது டிஎல்சி உமன்ஸ் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னே. இதுக்கு எதிர்த்தாப்புல தானே நம்ம போக வேண்டிய இடம் இருந்தது. சரி, அதையும் தாண்டி வந்தாச்சு. அதை தாண்டோடனே லெப்ட்ல திரும்பவா? சரி லெப்ட்ல திரும்பியாச்சு. என்னடா வண்டியை நிப்பாட்டிட்டேன். இதுக்குதான் வந்து என் பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும்டாக்கானே என்ன கூட்டிட்டு வந்துருக்க நீங்க. ஆமாண்ணே. ஏன்னா சந்துக்குள்ள இருக்கிறா பாக்குறது தானே சந்துக்குள்ள இருக்கும். அந்த டீச்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க சந்துக்குள்ள போனீங்களே, 100 மீட்டர் கூட வராதுனே. இது இல்ல இதுல இடம் உனக்கு எப்படா தெரியும்? இப்ப செல்ல நோட்டிட்டே இருக்கேன், திட்டிக்கிட்டே இருந்தீங்களா? பாருங்க எப்படிப்பட்ட இடத்த கூட்டி வந்திருக்கேன் பாருங்க. என்னால நம்பவே முடியல தம்பி. வாங்கண்ணே, விடுங்கண்ணே, வாங்கண்ணே. உள்ள போய் பாப்போமா? வாங்க, கண்டிப்பா போறோம். என்னென்ன கேம் இருக்குன்னு பாத்துலாமா? கண்டிப்பா பார்க்க போறோம்னே. தம்பி, இந்த டேக் வந்து எதுக்கு கட்டுறோம்? உள்ள அலோவ் பண்ணிட்டு கொண்டாடி இருக்காங்க. இதை பத்தி பாப்கார்ன் வேற வித்துட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும்டா. இது என்னடா வித்தியாசமா இருக்கு? அப்படியா? ஆமா, 2 பேர் மட்டும் ஆசையா விளையாடலாம். புதுசா அந்த மாதிரி கேம்லாம் விளையாண்டா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும்ல. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பேஸ்கெட் பால். இது என்ன இல்ல எல்இடி தான் போட்டிருக்கு. இது பாயிண்ட்னா ஒரு நிமிஷத்துல வந்து 45 கோல் போடணும். நம்ம அந்த அவங்ககிட்ட காயின் வாங்கிட்டோம்னா ஒரு காயின் முடிய கொடுப்பாங்க. டோட்டம்னா அது ஓப்பன் ஆகும், பேஸ்கெட் பால் வந்துடும். ஒரு நிமிஷத்துல வந்து 45 இது போடணும். இதுவுமே வந்து மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு கேம் தான். சரி, அப்ப நெக்ஸ்ட் என்ன கேம்னு பாக்கலாமா? கண்டிப்பா பாப்போம். இந்த கேமோட பேர் என்னன்னா? இது பேர் ஒயிட் போக் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தவணும், இதுல குனிஞ்சு போகணும் அந்த மாதிரி. இப்படி விளையாடணும். இங்கேயும் பேஸ்கெட் பால் தானா? தம்பி போறதா? தம்பி அதுக்குள்ளே போய் போடுவாங்களோ? குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணா எங்க ஒரே ஒரு கோல் போடுறா பாப்போம். எங்க பாப்பானா வந்தா தரமா கோல் போடும். ஆனா தம்பிட்டே போடணும். சரி, இங்க வா. இது என்னடா? மாட்டிட்டு இந்த கிறிஸ்டவ மாட்டிட்டு அது கூட ஒட்டிக்கலாம். அதாவது குழந்தையா இருந்தா மாட்டிட்டு தூக்கி போட்டோம்னா ஒட்டிக்கிறோம். நல்லா ஒரே இடத்துல 3 கேம். 3 மட்டும் இல்ல 4. அங்க பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா? எக்கச்சக்கமான கேம் இருக்கு. இன்னும் உள்ள போல. உள்ள இருக்கு. அப்படியா? இது வந்து பசங்க மேல ஏறி அது மேல ஏறி தவி காட்டு. தவிடா, எங்க பாப்பாவை கூட்டிட்டு போகணும், உங்க பாப்பாவை கூட்டிட்டு போகணும்னா மேல இருந்து தவி பாப்பா. சொற்கடி தம்பி மேல போகணும்டா. நீ என்னடா கீழே படுத்துக்கிற? சரி, ரைட்டு. வேற என்ன? பால் சவர்னே. பால் வந்து மேல வந்து நம்ம அந்த பால் உள்ள போட்டா என்ன ஆகும்? மண்டையில வந்து பாருங்க மேல இருந்து
பாலை எடுத்து உள்ள போறேன். இது வந்து பாலை இழுத்துருந்தேன், இழுத்துட்டு மேல வந்து விழுந்தேன். தெரியுது பாருங்க, உள்ள போதா உள்ள போனோம்னா அந்த பாலை நிறைய சேர்ந்தோம்னா மேல வந்து கீழே விழுந்தோம். எங்க போடி வருதா விழுதான் பார்ப்போம். விழுந்தாதான் முடியுமா? ஆமாண்ணே, ஒவ்வொரு நாளா என்னைக்கு போட்டு என்னைக்கு நிறைய. ஆனா பிள்ளைங்களுக்கு இது ஒரு ஜாலி. பால் அதான் நம்பிடுச்சு பாருங்க, என்ன பால் வெளியே வந்துருக்காங்க. என்ன பண்ணிக்குது இப்ப தலையில வந்து குழந்தைகள் வந்து அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகும். அப்படிதானே? அதேதாங்க. அது போட்டுட்டே இருக்கும். நம்ம பாலை கேட்ச் பண்ணி இங்க வந்து டிஸ்பிளே ஆகுங்க. இதுல அனிமல்ஸ் அந்த மாதிரி வரும், தூக்கி போட்டு எறிவாங்க. அப்படியா? கொள்றது சத்திச்சு பாருங்க, அதான் கொள்றது. ஒவ்வொன்றா கொண்டு இருக்கீங்க நீங்க இருக்கிற காட்டு மிருகத்துக்குள்ள அழிச்சுக்கிறீங்க. இங்க பாருங்க, கையில வச்சு அடிக்கிறதோட பிள்ளைகளுக்கு ஆனந்தம். ஒவ்வொன்னா கொண்டு கொடுக்க கூடாது. நீங்களும் புதுகளை வைட்டீங்களே, என்ன வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும்ல. இப்படிலாம் கேம் இருக்குது, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆமா, எந்நேரம் பார்த்தாலும் செல்லு உட்காந்து நோண்டிட்டு இருக்காங்க, கண்ணுதான் கெட்டு போகுது. இந்த மாதிரி வந்து விளையாண்டோம்னா உடல் நலத்துக்கு நல்லது. அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. இது அனிமேஷன் தானே, பெருசு பெருசை கொண்டே பாருங்க. ஒளிய பாக்குது. ரெண்டா ரெண்டு சுண்டு எல்லாமே வருமே. இதுல அனிமேஷன் தானே, பாப்பானா ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அம்மானே பாருங்க, வீட்டுல வந்து ஐயப்படுறாங்க, நீங்க மட்டும் போயிட்டு அடே அதுக்காக அதையும் கூட்டிட்டு வருவோம். அதுக்கு தானே வந்திருக்கோம். சரி, நெக்ஸ்ட் கேம் பாப்போம். சொல்லுவாங்க எப்படி அடிச்சாலும் ஜாலி. தம்பி எங்கெங்கயோ கூட்டிட்டு வர, என்னென்னமோ பண்ற. கேமோட பேர் என்னடா? அனிமல் ஸ்டெப்ஸ். சரி, நீதான் சின்ன பையனா இருக்க, போய் பாரு. சின்ன பையன் தானே, மீச வச்ச குழந்தை. என்னது மீச வச்ச குழந்தை? ஸ்லைடிங் இருக்கும், ஸ்லைடிங் அப்படி இறங்கி குதிக்கிறது. ஸ்மால் ஸ்லைடு, ஸ்மால் ஸ்லைடு. சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க, குட்டி குழந்தைகளுக்கு தான் அது. அதை பார்த்து டயர்டாக மேல ஏறி வாட்டை ஏறி விளையாண்டுக்கிட்டே இருக்குங்கண்ணே. போய்க்கலாம். நீ போய் பாரு, இந்த மாதிரி குழந்தை ஜங்கலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். நான் ஒரு காட்டுக்குள்ள போய்க்கிருக்கேன், ஜங்கு காட்டுக்குள்ள போய்க்கிருக்கேன். ஜங்கு காட்டுக்குள்ள திருப்பி சேஃப்டியா வந்துடுறான். அவங்க வீட்டுக்கு பதில் சொல்லணும். அப்படியே வந்தோம்னா நம்ம ஸ்லைடு விளையாண்டுக்கலாம். அப்படியே ப்ளூ கலர் ஸ்லைடு வந்து குட்டி சொல்லலாம். இதுக்குள்ள குழந்தைங்க ஒரு 5 வயசு 6 வயசு வர்ற மாதிரினே. ஆனா ரொம்ப தரமா இருக்குனே. இல்ல கீழே இருந்தாலும் அடிபடாது. இல்ல அடிபடாது, சுத்தமா அடிபடாது. சேஃப்டியான இடம். எங்க போற? நான் அப்படியே எப்படி இறங்கிடுவேனே. ஒரு ஏடா ரிட்டர்ன் வர. அப்படியே வந்தோம்னா இங்க ஊஞ்சல் மணிக்கு இருக்கும்னே, அப்படியே ஆடிக்கலாம்னே. குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க வர்றது. இதுல வந்து இப்படி உள்ள போய் போனோம்னா கீழே போய் இறக்கி விட்டுரும். மறுபடியும் ஏறி ஏறி வர மாதிரி வரும். அப்படியே வந்தோம்னா அப்படி இறங்கிடலாம்னே. கீழே எங்கிட்ட இறங்குற? இந்த சைடுல ஒரு படிக்கட்டு இருக்கு, மறுபடியும் போய் சுத்தி வரனாலும் சுத்தி வந்துக்கலாம்னே. குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும்னே. ஏண்டா மீச வச்ச குழந்தை உனக்கே இருந்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு எப்படா இருக்கும்? எங்கிட்ட போலாம்னே. எங்கிட்ட போலாமா? இப்படி குழந்தைய ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம். அப்படி வந்து சாஞ்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அங்கெல்லாம் பண்ணலாம். அப்படி சைடு வழியா போனா மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிடலாம். அண்ணே பாருங்க, ஒரே வரண்டா போடுறான். எங்கடா எங்கடா இருக்க? இங்க வந்து பாருங்க, வந்துட்டான். சரியா இருக்கிறேன். இத பத்தியா ஒரு பையன் பெரிய சாகசம் பண்ணிட்டு இருக்கான். சாகசம் பண்ணிட்டு இருக்கான. இந்த கேமோட பேர் என்னடா? இது பேர் வாழ்க்கை எண்டிங்னே. இந்த மேல ஏறி மேல இருந்து குதிச்சுக்கலாம். இங்க பாத்தீங்களா, ஸ்பாஞ்ச் ஃபுல்லா ஸ்பாஞ்ச். மேல இருந்து ஏறி இறங்கலாம். மேல கீழே விழுந்தாலும் அடிபடாது. அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நிறைய இருக்கனால. இல்ல குதிக்க சூப்பரா, எக்ஸலன்ட். நல்லா விளாண்டீங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க சும்மாவே ஆள் சவுத்துலயே ஏறுவாங்க. இப்படின்னா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான், இந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்க. டேய், இது என்னடா பாலெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க? நம்ம திருவிழாட ஊஞ்சல் ஆடி இருப்போம்ல, பொருட்காட்சியில ஊஞ்சல் போயிருப்போம்ல. ஏய், ஊஞ்சல்னா இல்லடா, இது வேற மாதிரி இருக்குடா.
அப்புறம் இது வந்து ராட்டினம்னே திருவிழா கையில சுத்தி ராட்டினம் பார்த்திருக்கோம். அடுத்து மோட்டர்ல கொண்டு வந்தாங்கல்ல, அப்ப இதுல உட்காந்துக்கிட்டு இதை பிடிச்சிக்கிட்டோம்னா சுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, ஸ்லோவா தான் சுத்தும், ஸ்பீடாலாம் சுத்தாது. ஒன்னும் பயப்படணும் அவசியமே கிடையாது. சுத்தி பார்ப்போம். நம்ம அதாவதுனே உட்காந்துக்கிட்டே பிடிச்சிருக்காங்க, அதாவது சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படியா? வித்தியாசமா இருக்கு. இந்த இடமே வந்து புதுசா டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாண்ணே. இது என்னடா? பொம்மை படமே, டாம் அண்ட் ஜெர்ரி. டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மாதிரி விளையாடலாம். 2 பேரோ 3 பேரோ வந்தாங்கன்னா பூந்து விளையாடலாம்.